ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்த பேரரசு பற்றி பார்க்குறோம். இந்த குப்தர் கால வரலாற்றை பார்க்கறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இலக்கியங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், செப்பேடுகள், இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் வந்துட்டு நமக்கு குப்தர் கால வரலாற்றை வந்து சொல்லுது. குப்த அரசர்களின் பரம்பரை, அதாவது யாருக்கு அடுத்தது யார் அப்படிங்கிற ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது அவங்களோட எழுச்சி பற்றின நிறைய புலவர்கள்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வந்துட்டு இதை குப்த பேரரசு சமயத்தில் வந்துட்டு அவங்களோட சான்றுகளுக்காக நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தா, முத்ரா ராட்சசம், காளிதாசர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட நூல்கள் மூலமாகவும் இந்த குப்த பேரரசோட நம்மளோட வரலாறை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்கலாம். இந்த குப்த பேரரசை யார் தோற்றுவிச்சா, ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் ஆர்டர் என்ன, அவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட பட்ட பெயர்கள் என்ன, இது எல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குப்த பேரரசு. குப்த பேரரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவின் பொற்காலம் தான் என்னது, குப்த பேரரசு. இந்த குப்த பேரரசு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பண்பாட்டு மறுமலர்ச்சிக்கான காலம். இந்த சமயத்தில் நிலப்பிரபுத்துவம் வந்து அதிகமாக இருந்துச்சு. செவ்வியல் கலைகளோட காலம். ஏன்னா சிற்பக்கலை, இலக்கியம், கட்டிடக்கலை, வானவில், இது எல்லாமே சிறப்பு பெற்றிருந்தது. இதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆர்.எஸ். சர்மா, வசதியானவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஏழைகள் வந்து மிகவும் துன்பப்பட்டனர் அப்படின்னு ஆர்.எஸ். சர்மா வந்துட்டு இந்த குப்த பேரரசோட பீரியடை வந்து குறிப்பிடுறாரு. இதில் நம்ம ஒரு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்தர்களோட எழுச்சி பற்றி விசாகதத்தர் எழுதின நூல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் சீன பயணி பாகியான், அவரோட குறிப்புகள் வந்துட்டு குப்த பேரரசை பற்றி குறிப்பிடுது. இவர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 9 வருஷம் தங்கியிருக்காரு. அதில் 6 வருஷம் வந்து குப்தர் காலத்திலேயே வந்துட்டு குப்த பேரரசுலேயே வந்துட்டு தங்கியிருக்காரு. ஸோ அதனால் இவரோட குறிப்புகள் வந்து குப்த பேரரசை பற்றி குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் வந்து மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு, இந்த மாதிரி கல்வெட்டுகள்லாம் குப்த பேரரசு பற்றி குறிப்பிடுகிறது. இதில் முக்கியமாக சமுத்திரகுப்தரை பற்றி அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு வந்து குறிப்பிடுகிறது, அவரோட ஆட்சி பற்றி. மெக்ரூலி கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தரோட சாதனைகளை வந்து குறிப்பிடுறது இந்த மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு. அது இன்னுமே வந்து திருப்பிடிக்காத இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னா முதலாம் சந்திரகுப்தர். அதுக்கப்புறம் அசோகரோட கல்வெட்டில், அசோகர் நிறுவிய கல்தூணில் இந்த கல்வெட்டு வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கல்வெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நாகரி வடிவத்தில் வடமொழியில் ஹரிசேனனால் தொகுக்கப்பட்ட 33 வரிகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இவங்களோட ஆர்டர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.